ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் வளர்ச்சிப் பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படைவீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகனுடன் சிறப்பு நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன். இந்தியா உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்திகள்ல ஒன்றாக திகழ்கிறது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. ராணுவத்தின் நவீனமயமாக்கல், உள்நாட்டு ஆயுத உற்பத்தி, தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற துறைகளில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. திரு மோடி அரசின் முக்கிய முயற்சிகளில் ஒன்று ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தன்னிறைவு இந்தியா. இந்த திட்டம் பாதுகாப்பு துறையில இந்திய உற்பத்தியை அதிகரிப்பதாகும். முன்பு வெளிநாடுகளில் அதிகம் சார்ந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் இந்திய பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி ராணுவ வீரர்களின் வசதிகளுக்கும் அரசு கவனம் செலுத்தியுள்ளது. எல்லை பகுதிகளில் சாலை, பாலம் போன்ற அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வீரர்களின் விரைவான இயக்கத்திற்கு உதவியாக அமைந்துள்ளன. பாதுகாப்பு துறையில தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் பாதுகாப்பு ஏற்றுமதியை வளர்க்கவும் அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்திய ராணுவம் நவீன தொழில்நுட்பம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு திறன் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசில் இந்திய ராணுவத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், ராணுவ வீரர்களுக்கான சலுகைகள் மற்றும் முப்படைகளின் செயல்திறன்கள் குறித்து நம்முடன் பேச வந்துள்ளார் முன்னாள் விமானப்படை வீரரும் முன்னாள் படைவீரர் சங்க தலைவருமான திரு மோகன். வணக்கம் சார். தாய்நாட்டை காக்குற பணியில ஈடுபட்ட முன்னாள் விமானப்படை வீரரான உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் இந்திய ராணுவத்தோட முக்கிய பணி என்ன, அதுல சேர்றதுக்கான தகுதி, அப்புறம் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுற பயிற்சி குறித்து சொல்லுங்க சார். வணக்கம். நான் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 1983 வந்துட்டு வெளியே வந்துட்டேன். 1985 எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய அசோசியேஷன் தலைவராக இருந்து நான் பணி புரிஞ்சுட்டு இருக்கேன் இங்கே. இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்திய இராணுவத்தினோட முக்கிய பணி என்ன, அதில் சேருவதற்கு என்னென்ன தகுதி என்ன. நாட்டின் இறையாண்மையும் மற்றும் எல்லையை பாதுகாக்கிறது எங்களுடைய மெயின். அதுதான் ஆக்சுவலாக எங்களை ட்ரைனிங் அதுக்கே கொடுக்குறாங்க. வெளிநாட்டு அச்சுறுத்தல் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறது, எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு. எல்லை பகுதியில் 24 மணி நேரமும் எங்களுடைய கண்காணிப்பு இருந்து ஆகணும். அதில் சண்டை நடக்கும் போதுன்னு இல்லை, சண்டை இல்லாத சமயத்துலையும் என்ன இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவல் இல்லாததெல்லாம் பார்க்குறது எங்களுடைய தொழில் தான். பயங்கரவாத எதிர்ப்பு நாங்கள் அதுக்கு அதை கண்காணித்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நேச்சுரல் கெலாமிட்டி, இயற்கை பேரிடர் வருது பார்த்தீங்களா, இந்த வெள்ளம் வர்றது, அந்த மாதிரி இதிலெல்லாம் இராணுவத்தை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எங்களுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு இருக்கோம். சண்டை நடக்கிற சமயத்தில் சண்டை போடுறது, சண்டை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி இதில். அதனால் வருஷம் 365 நாளும் 24 ஹவர்ஸும் எங்களுக்கு வேலைகள். அந்த மாதிரி இதுதான் எங்கள் இராணுவத்தினருடைய வேலைகள் இருக்கும். இதில் சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும்னா, சோல்ஜர் ரேங்க்கில் சேர்றதுக்கு 10வது வகுப்பு படிச்சிருக்கணும், 12வதும் அதில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு ட்ரைனிங் 1 வருஷம் 1.5 வருஷம் கொஞ்சம் டஃப்பான ட்ரைனிங் தான். டஃப்பான ட்ரைனிங் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஒரு சுய கட்டுப்பாடு எல்லாமே வரும். ஆஃபீஸராக போகிறதுக்கு +2 இல்லைன்னா கிராஜுவேஷன் அது மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மூலமாக ட்ரைனிங் கொடுத்து அவங்க டைரெக்டாக ஆஃபீஸராக போயிடுவாங்க. இதுக்கு வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோல்ஜருக்கு 17.5 வயசுலேருந்து 21 வயசு இல்லைன்னா 23 வயசு வரைக்கும் அவங்களுக்கு உடற்தகுதி இருக்கிறது. நல்ல ரன்னிங் ரேட் பண்ணணும், அது உயரம், எடை, அந்த செஸ்ட், இதெல்லாம் பார்த்து தான் அவங்கள எடுப்பாங்க. மருத்துவ பரிசோதனைகளை தேர்ச்சி பெறணும். அதில் எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது. அதாவது பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி நோய் இருக்கக்கூடாது. பை பர்த்லேயே சில இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நடுவில் வந்துட்டு போகிறதெல்லாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எழுத்து தேர்வு இருக்குது, உடற்தகுதி தேர்வு இருக்குது, மருத்துவ பரிசோதனை, அதிகாரி பதவிக்கு செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். மற்றதில் இன்டர்வியூலாம் ஒன்றும் கிடையாது. அது ஃபிட்னஸ் இருந்தாலே அவங்களே எடுத்துக்குவாங்க. என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிப்படையில் இராணுவத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஆயுத பயிற்சி, போர் தந்திரங்கள், மலையிலேருந்து சண்டை போடுறது, பாலைவனத்தில் சண்டை போடுறது, அது மாதிரி பயிற்சியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்றாங்க. சகிப்புத்தன்மை பயிற்சி,
அது என்ன வந்தாலும் நம்ம அதை சகிச்சிட்டு போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் வரத்துக்கு அதுக்குரிய பயிற்சி. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து நம்ம அங்கே ட்ரைனிங்லாம் எடுப்படுறோம், ஹோம் சிக்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரைனிங்கை வந்து நமக்கு அதில் ஜாஸ்தி கொடுப்பாங்க. இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை பயிற்சிங்கிறது வந்து ரெகுலராக எல்லாருக்கும் கொடுக்குறது தான். இந்த ஊர்ந்து போய் சண்டை போடுறது, அதை பண்ணுறது, அந்த மரம் செடி தலைகளெல்லாம் தலையில் வச்சு பதுங்கி பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் அது முடியும். அது சரி, இப்போ அந்த ட்ரைனிங் இதெல்லாம் பற்றி சூப்பராக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த பிரதமர் மோடியோட தலைமையிலான அரசு காலத்தில் வந்து மத்திய இராணுவத்தோட நவீனமயமாக்கல்ல என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க சார்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா நவீனமயமாக்குதல் அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பண்ணும்போது உள்ளதெல்லாம் வந்து ஒன்லி மேனுவல் தான். எல்லாம் டேங்க் ஆப்ரேட் பண்ணுறது எது பண்ணாலும் மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ண தான். இப்போ அது மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிறதுல எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக், இது எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வச்சு பண்ணிட்டாங்க. 2014 முதல் பல முக்கிய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. 2014 மோடி டேக் ஓவர் பண்ணதுலேருந்து எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள், நவீனமயமாக்குதல் எல்லாமே நடந்திருக்கு. ராஃபேல் போர் விமானம் ஒன்று வந்திருக்கு. அது ரொம்ப எஃபெக்டிவான ஃபைட்டர். அது வந்து நல்ல ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்குது. அதில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு அது ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு சில கண்ட்ரிகளில் மட்டும்தான் அந்த இது இருக்குது. அது எல்லை பகுதியில் கண்காணிப்பு தொழில்நுட்பம் வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து ரொம்ப பண்ணியிருக்கோம். ட்ரோன்கள் மூலமாக பண்ணுறது, ஆளில்லா விமானங்கள் அது மூலமாக பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்ம இங்கே உட்காந்துட்டே ஆப்ரேட் பண்ணி கன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினலாக சோல்ஜர் மாதிரியே இருப்பாங்க, பட் அவங்கெல்லாம் வந்து ஏஐ மூலமாக வந்தவங்க தான். அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். உள்நாட்டு பாதுகாப்புக்கு உற்பத்தி திறனை நம்மளே பண்ணியிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து அந்த காலத்தில் நம்ம வந்து வாங்கினதெல்லாம் போக இப்போ நம்மளே வந்து எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செய்கிற மாதிரி அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் சீர்திருத்தங்கள் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இவன் சோல்ஜர்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து 2014க்கு முன்னால் இருந்ததை விட அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு எல்லா இதுவுமே பண்ணியிருக்காங்க. ஈவன் யூனிஃபார்ம்லேருந்து ஒரு லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு ரொம்ப இதை வந்து அவர் முன்னேற்றமாக கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நவீனம். நீங்கள் வந்து பிரதமர் மோடியோட நவீனமயமாக்கல் பற்றி சொல்லும்போது அவருடைய ஒரு நவீனமாக்கல் திட்டத்தில் ஒரு இது வந்து அக்னிபத் திட்டம். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதோட நோக்கம் என்ன, அதோட நன்மைகள், அதை பற்றி. இந்த அக்னிபத் திட்டங்கிறது வந்து உண்மையிலே நல்ல திட்டம் தான். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதில் சேர்றவங்களுக்கு வந்து ஆர்மி சர்வீஸ் வந்து 4 வருஷம் தான் சர்வீஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. இப்போ அதுக்கு முன்னால் 2014க்கு முன்னால் என்ன மாதிரி இருந்ததுன்னா, நம்ம போய் அதில் சேர்ந்தோம்னா 15 வருஷம், அதுக்கப்புறமா 20 வருஷம், அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். 15 வருஷத்தில் சில பேர் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த 15 வருஷம் சர்வீஸ் போயிட்டா வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சிவிலில் ஒரு வேலை கிடச்சி அவங்க இருந்துருவாங்க. இப்போ பாதுகாப்பு துறையில் இராணுவத்தை வந்து எப்போவுமே வந்து யங்காக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து நார்மலாக தேவைப்படும். ஏன்னா அவங்களாம் அந்த எனர்ஜியோட ஃபைட் பண்ண முடியும். அந்த காலத்தில் அது மாதிரி இல்லை. எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வரும்போது ரொம்ப சீனியராக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம நாலெட்ஜை வச்சு ஃபைட் பண்ணுறதை விட நமக்கு வந்து தேவையானது ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறது தான். ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறதுல வி ஆர் லேக்கிங். அதனால் வந்து அவங்க மோடியோட கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அவங்க ஓகே நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எடுப்போம். அப்போ நீங்கள் நார்மலாக இவங்களை வந்து எவ்வளோ காலம் வச்சுக்க முடியும். ரெண்டாவது இப்போ 15-20 வருஷம் கழித்து ஒருத்தரும் வெளியே போகும்போது இந்தியாவில் ரிட்டையர் ஆகிற சோல்ஜர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். டிஃபென்ஸ் பட்ஜெட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பென்ஷன் வந்து அதில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் பென்ஷனில் போயிடுது. அப்போ பாதுகாப்பு துறைக்கு அவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ண முடியல. அதனால் இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 4 வருஷத்தில் இவங்களுக்கு உரிய ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இவங்கள எடுத்துடுறாங்க வெளியே. இப்போ 100 பேர் எடுக்கிறாங்க. அந்த திட்டத்தில் எடுத்தாங்கன்னா 75 பேரை வந்து இவங்க 4 வருஷம் கழித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மீதி 25 பேர் அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். சீனியர்ஸாக போயிட்டுருப்பாங்க. இந்த 75 பேரையும் சும்மா அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சைஸபுளாக ஒரு அமௌண்ட்டு அவங்க கவர்மெண்ட்லேருந்து 25 லட்சம் 30 லட்சம் பணம் கொடுத்து அவங்க வந்து லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு இதை வச்சு கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அவங்க வெளியே போய் செட்டில் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட்டும் எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டாங்கிற மாதிரி அந்த இதில் ரிசர்வேஷன்லையும் கிடைக்கும். மெயினாக இந்த இதில் கொண்டு வந்ததுக்கு காரணமே ஃபைட்டிங் ஃபோர்ஸை எங்காக வச்சுக்கணும். அதுக்காக 4 வருஷத்துக்கு ஒரு ஆள் மாற்றும் போது எல்லாம் யங்ஸ்டர்ஸாக வருவாங்க. அது இல்லாமல் அதில் ஒரு போர்ஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக எடுத்துக்கிறாங்க. அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது, எங்கே வர சோல்ஜர்ஸ் எங்கும் கிடைக்குது. அதுதான் மெயின் திட்டமே. அதில் இது கவர்மெண்ட்டோட நல்ல திட்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் ஃபுல்லாக வரவேற்கிறோம். சார், இந்த அக்னிபத் திட்டம் பற்றி வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இந்த இராணுவத்துறையில்? இப்போ மேக் இன் இந்தியா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்று. பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள், டிஃபென்ஸ் காரிடார்ஸ்
இப்போ உள்நாட்டு பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வரவங்களை பண்ணுறது படுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போ மேக் இன் இந்தியா திட்டம், செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்மளுடைய சுய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டிலேயே உள்கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ணி அதிலேயே நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு அதையே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்பில் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த இதாக பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி கவர்மெண்ட்டோட இது வந்து எல்லாமே சக்ஸஸ் தான். சரி, இப்போ ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் இராணுவத்துறையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது? இறக்குமதியை ரொம்ப குறைஞ்சதுங்க. அது ஃபஸ்ட்டு வந்து இறக்குமதி பண்ணுறது எல்லாமே சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணி இப்போ வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். இப்போ எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணுற பார்ட்ஸ் பூரா நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துலேருந்து வரதை பண்ணி நம்ம இங்கே ஒரு இதை பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபாரின் அமெரிக்காவுக்கே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏர்க்ராஃப்டோட ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி புது புது கம்பெனிங்க உருவாகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு திட்டம் இது. ஏன்னா இந்தியாவில் தொழில்நுட்பம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. அதை வந்து சரியாக யூஸ் பண்ணதுனால வல்லுநர்கள்லாம் ஃபாரின் போக ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளே இங்கே பண்ணுறதுனால எல்லா வல்லுநரும் இங்கே தான் இருக்கிறாங்க. வெளிநாடும் நம்மகிட்டேருந்து ஆர்டர் போட்டு நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்றுமதி நல்லா வளர்ந்துருக்குது. நம்ம ஏர்க்ராஃப்ட் இங்கே பண்ணுறது இதெல்லாம் நம்மளே இங்கே பண்ணும்போது அதற்குரிய ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த ரீசர்ச் இதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நல்லா டெவலப் ஆகி அது நல்ல வேலை வாய்ப்பு நல்லா உருவாகிருக்கு. அதனால் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் வந்து நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு திட்டம், நல்லாவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதில் சார், இப்போ நீங்கள் பேசும்போது எல்லை பாதுகாப்பு பற்றி நிறைய பேசுனீங்க. இப்போ எல்லை பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளில் என்னென்ன மேம்படுத்தப்பட்டிருக்கு? எல்லை பாதுகாப்பு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லடாக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரோடு வசதியெல்லாம் அவ்வளோ கிடையாது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இராணுவ தளவாடங்கள் போகணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. முதல்ல அந்த சாலை இதெல்லாம் வந்து சரி பண்ணாங்க. அது இப்போ வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி பாலங்கள் கட்டியிருக்காங்க, மலை டு மலை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பாலங்கள். ரெண்டாவது சுரங்கங்கள் அடியில் போய் போகிற மாதிரி. முன்னால் அதெல்லாம் கிடையாது. இந்த கோவேறு கழுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மேலெல்லாம் உட்காந்துலாம் வந்து இராணுவ தளவாடங்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த எல்லை பாதுகாப்பு நவீனமயமாக்கினதில் அதில் அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இராணுவ முகாம்கள் வந்து ரொம்ப இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் அங்கங்கே எல்லையில் எல்லா இடத்துலையும் இராணுவ முகாம்கள் இப்போ இருக்குது. ஆரம்ப காலத்தில் அது மாதிரிலாம் கிடையாது, எங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்கும். அதனால தான் ஊடுருவல் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை. கண்காணிப்பு அமைப்புகள் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப அமைப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. லடாக் போன்ற வடகிழக்கு எல்லையில் வந்து படைகள்லாம் விரைவாக போகிறதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த இதில் உருவாக்கியிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து எல்லா துறைகளிலுமே வந்து பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக இருக்காங்க. இராணுவத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் என்னங்க சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு நிகராக இருக்கிறது இப்போ பெண்கள் வந்து இராணுவத்துலேயும் நிகராக வந்துட்டாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ அக்னிபத் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ஜாஸ்தி சேர்றாங்க. நல்லா துடிப்பாக செய்கிறாங்க. ரொம்ப அதாவது இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்குமான்னுலாம் நாங்கள்லாம் இப்போ எங்கள் வயசுக்கு நாங்கள்லாம் யோசனை பண்ணியிருக்கோம். பொம்பளைங்களாம் இதெல்லாம் எப்படி நடக்க முடியும், நம்ம செய்கிற ட்ரைனிங்லாம் பண்ண முடியும்னு. இப்போ இவங்க செஞ்ச ட்ரைனிங்லாம் நாங்கள் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு. இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இதில் வந்து இன்னும் நீங்கள் ஒரு 10-15 வருஷம் கழித்து பாருங்கள், நம்மளுடைய இராணுவத்தோடைய தலைமை தளபதியாக பெண்கள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து இதில் நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்களும் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது, வராங்க போகிறாங்க மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா இப்போல்லாம் கண்ணை மூடிட்டு ஃப்ளைட்டெல்லாம் அவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஓட்டுறாங்களா. அவங்க ஃபைட்டிங் ஃபோர்ஸஸில் எல்லாத்துலேயும் அவங்க இறங்கிட்டாங்க அவங்க. அதனால் இதில் நல்ல வாய்ப்பு, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அதை வந்து பெண்கள் பயன்படுத்திக்கணும். இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் லைஃப். இது வெளியே வந்து அதுக்குரிய மரியாதையே வேறு. அதனால் பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு, அதை நல்லா அவங்க வந்து பயன்படுத்திக்கணும் அவங்க. சரி, இப்போ பாதுகாப்பு பட்ஜெட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இராணுவத்தோட செயல்திறனை எப்படி பாதிக்குது? இராணுவத்தினுடைய பட்ஜெட்டில் மாற்றங்கிறது நான் சொன்னது ஏற்கனவே. இந்த பென்ஷனுக்குரிய பணத்தை வந்து அதை ரொம்ப குறைச்சிருக்காங்க. அதில் அந்த பணத்தை வேறு இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குது. இது ஆயுதம் கொள்முதல் பண்ணுறது, நம்ம அதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ண அப்போ பண்ண வேண்டியிருந்தது. பட்ஜெட் பற்றாக்குறையினால ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து தாராளமாக அதை கொள்முதல் பண்ணுறாங்க. உள்கட்டமைப்பில் முதலீடு வந்து உயர்ந்திருக்கு நமக்கு. அதில் டவுட்டே கிடையாது. உள்நாட்டு உற்பத்திக்கு நிதி ஆதரவு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை செய்கிற பாதுகாப்பு பட்ஜெட்டில் இப்போ மாற்றம் என்ன, இது ஒரு பெரிய மாற்றம்.
இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தேவையை நம்மளை இங்கேயே பூர்த்தி செய்கிறதுக்கு ஃபண்டு வேணும் இல்லை, அதை ரொம்ப பேர் முதலீடு பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. வந்து அந்த அந்த முதலீட்டு மூலமாக அது வந்து நடந்துகிட்டு இருக்குது. தொழில்நுட்பம் வந்து நவீனமயமாக்கல் வேலை வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு. அதில் இந்த இராணுவ பட்ஜெட்டில் இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் நல்லா உயர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஓகே சார், பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? இப்போ பாதுகாப்பு இப்போ நம்ம வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் இவங்கெல்லாம் வந்து பலம் வாய்ந்த ஒரு நாடுங்க. அவங்க நாட்டோட நம்ம ஈக்குவலாக வந்துட்டோம். இப்போ அதனால் அவங்களுடைய முதலீடும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏன்னா இப்போ முன்னெல்லாம் இந்தியாவை வந்து அவ்வளோ ஒரு ஏளனமாக பேசுகிற மாதிரி இப்போ பேச முடியாது. ஒரு சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்தியாவை வந்து சர்வசாதாரணமாக நினைக்க முடியாது. அதனால் இப்போ அவங்களும் நம்ம நாட்டில் முதலீடு செஞ்சு எல்லாம் பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சு அவங்க நம்மக்கிட்ட நம்ம கூட சேர்ந்து செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த விதத்தில் நமக்கு அது ஒரு பெரிய வெற்றி பயணம் தான். அந்த இதில் ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்களே முன்னாள் ராணுவ வீரர்கள், இவங்களோட நலனுக்காக மோடி அரசு கொண்டு வந்த முக்கிய திட்டம் என்னங்க சார்? முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ஒரு நல்ல திட்டம் ஒன்று இவங்க கொண்டு வந்ததில் நாங்கள் எல்லாருமே வரவேற்கிற திட்டம். அதில் 1-2 ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதில் இருந்தாலும் அது ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் எதை நினைக்கிறோம்னா 1 ரேங்க் 1 பென்ஷன் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று. அதாவது ஒரு ரேங்க்குக்கு ஒரு பென்ஷன். இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்போ சில பேர் டெக்னிக்கல் பீப்புளாக இருப்பாங்க, நான் டெக்னிக்கலாக இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க. சர்வீஸில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சேலரியெல்லாம் ஒரு மாதிரி அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஒரே மாதிரி ஈக்குவல் தான். 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேங்க்கில் வெளியே வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பென்ஷன். அது எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் சரி, இவங்க அதே மாதிரி அந்த மாதிரி அதுதான் 1 ரேங்க் 1 பென்ஷன் சொல்லி அந்த ஒரு ஸ்கீமை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக போராடிட்டு இருந்தோம். அது இவர் பீரியடில் ஒர்க் அவுட் ஆகி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ அந்த 1 ரேங்க் 1 பென்ஷனுங்கிறது பண்ணிட்டுருக்காங்க. அது 100க்கு 100 வரவேற்கத்தக்க ஒரு இது எல்லா எக்ஸர்வீஸ்மேனும் அதனால் பெனிஃபிட் ஆகுங்க. அதே மாதிரி சுகாதார வசதிகள், அதாவது எங்களுக்கு இசிஹெச்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது எங்களுடைய பங்களிப்போட மருத்துவ வசதி. எங்களை வெளியே வரும்போது நாங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கட்டிடுறோம். அது லைஃப் லாங்காக நாங்கள் எங்களுக்கு இது இருக்கும். அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறம். இப்போ எல்லா இடத்தையும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களுக்காக தனியாகவே பாலிகிளினிக்லாம் பண்ணி எங்களோட ஃபேமிலியெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப டிலேவாக கொடுத்துட்டு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு எல்லாத்தையும் கொண்டு இப்போ எல்லாமே நல்ல தரமான மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப இடத்துல நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. குடும்ப நல திட்டங்கள் அது ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஃபேமிலி வெல்ஃபேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு சோல்ஜர் இருந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் இவங்களை யாரும் வெட்டுறதில்லை. அந்த குடும்பத்துக்கும் அது தேவையானதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியோடைய கவர்மெண்ட்டில் நல்ல ஸ்கீம் நல்லா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. சார், இப்போ தேசிய பாதுகாப்பு கொள்கையில் மோடி அரசு வந்ததுக்கப்புறம் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம் என்ன? இந்த மாற்றங்கள் இந்தியாவோட பாதுகாப்பு திறனை எவ்வாறு வலுப்படுத்துது? பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் நம்ம வலுப்படுத்தியிருக்கோம். பாதுகாப்பு நவீனமயமாக்கம் பண்ணியிருக்கோம். எல்லாமே கடல் மற்றும் சைபர் பாதுகாப்பு திறன்களை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடலோர காவல் படை அவங்க ரோந்து 24 ஹவர்ஸும் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இது நடந்தால் கூட வித்தின் 2 to 3 மினிட்ஸில் போய் ரீச் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு மேம்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதில் தொழில்நுட்ப ரீதியான வலுவான படைகள் நம்மகிட்ட ஃபோர்ஸ் இருக்குது. தொழில்நுட்பத்தில் நல்ல முன்னேற்றம் நடந்து அந்த படை இது இருக்குது. அது நல்ல பாதுகாப்போடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உலக நாடுகளே நம்மளை ஒரு உத்து பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எந்த மாதிரியான சூழலை தொடங்கப்பட்டது? இதில் இந்திய இராணுவத்தோட பங்கு என்னங்க சார்? இப்போ நம்ம இந்தியாவில் சுற்றுலா தலங்கள் எல்லா ஏரியாவிலும் இருக்குது. பாண்டிச்சேரிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. காஷ்மீர் ரொம்ப மெயினான சுற்றுலாத்தலம். அப்போது அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு வரவங்க ரொம்ப எல்லா கண்ட்ரிலேருந்து வராங்க. நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து போகிறாங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதோடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா 22/4/2025 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது ஒரு சுற்றுலாத்தலம், நல்லா ஏரி எல்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்கும். அங்கே அந்த சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதில் ஒரு 20-25 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 26 பேரில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, லேடிஸ் அவங்க குங்குமம் அழிஞ்சு போச்சு. ஒரு கண்ணி வைக்கிற நேரத்தில் பண்ணிட்டு போயிட்டாங்க, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில். அதுக்கு எந்த பயங்கரவாத அமைப்புகளும் பொறுப்பேற்றுக்கல ஃபஸ்ட்டு. ஆனால் இது பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும்.
அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பதிலடி நம்ம செய்யணும், இல்லைன்னா இதை வந்து விடக்கூடாது அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மே மாதம் அதே வருஷம் 2025 மே மாதம் 6ஆம் தேதிக்கும் 7ஆம் தேதிக்கும் நடுவில், அதாவது நைட்டு 12 மணிக்கு யாரும் எதிர்பார்க்க இது எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ஒன்றும் கிடையாது. யாரும் அதுக்கு முன்னால் வந்து இந்த ட்ரோன் மூலமாக இதெல்லாம் வச்சு அந்த தீவிரவாதிகள் முகாமெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கிளியராக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணிவிட்டு, திடீர்னு வந்து நான் சொல்கிறேன் 6 7ஆம் தேதி நடுவில் நைட்டில் போயிட்டு 9 இடத்தை வந்து ஒரு வித்தின் ஒரு 3 to 4 மினிட்ஸ் அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் எங்கேயும் நடந்துச்சு. அவங்களோட இது சுத்தமாக அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற நாடுகள் தலையிட்டனால வந்து சீஸ்ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து பிரதமர் மோடி வச்ச பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா உங்களுக்கு சிந்தூர்னா பொட்டுன்னு அர்த்தம். இறந்து போனவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க விதவையாயிட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு இது பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் அதை செய்ய வச்சார். அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதை லீட் பண்ணி போனவங்க 2 லேடி ஆஃபீஸர்ஸ். ஒருத்தவங்க வந்து ஆர்மியில் வந்து கர்னல் சோஃபியா குரேஷி, அவங்க வந்து ஆர்மி. இன்னொருத்தவங்க விங் கமாண்டர் லியோஹா சிங்னு ஒருத்தவங்க. அவங்க 2 பேர் தலைமையில் தான் இந்த ஆப்ரேஷன் நடந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொண்டு வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினதுனால 1971 வாரில் எப்படி இந்தியாவை கண்டு மற்ற நாடுகள் பயந்ததோ, அதே பயம் வந்து இந்த 4 நிமிஷத்தில் இந்தியா வேர்ல்டில் இருக்க எல்லா நாடுகளும் இதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாத்துக்குமே உண்டாக்கிடுச்சு. ஆப்ரேஷன் இந்தியா எந்த லெவலுக்கு போவாங்க, அது யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டின ஒரு மோடி தான். சார், இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து முக்கிய தொழில்நுட்பங்கள் என்ன சார் பயன்படுத்தப்பட்டுச்சு? அதான் சொல்கிறேன், நம்ம வந்து எதிரிகளை போய் அடிக்கிறத விட ரூமுக்குள்ளே உட்காந்து அடித்தது, ஆளில்லா விமானங்களை அனுப்பிச்சது எல்லாமே இங்கே இருந்து மூலமாக ஆப்ரேட் பண்ணி இங்கேருந்து அனுப்புனது தான். யாரும் எதுக்க போய் நல்லா துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு பண்ணலை. எல்லா தொழில்நுட்பம் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை. நம்ம சைட்லேருந்து எந்த விதமான இறப்பும் கிடையாது, சோல்ஜர்ஸும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற அவ்வளவு தீவிரவாதிகளும் நம்மளோட எதிர்ப்பு இல்லாமல் எல்லாமே வந்து இந்த தொழில்நுட்பத்தை வச்சு அடித்தது தான். அது ஒரு பெரிய அதில் வந்து நம்ம வந்து ஒரு கிங் மாதிரி ஆகிட்டோம். அதில் மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு உதாரணமான ஒரு இதாச்சு அது. சார், இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முப்படைகளோட ஒருங்கிணைப்பு வந்து எப்படி செயல்பட்டு? எந்த ஒரு வாரா இருந்தாலும் முப்படையோட ஒருங்கிணைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுமா. ஏர்கிராஃப்ட் போய் ஒவ்வொரு ஏரியாவாக சர்வே பண்ணி அனுப்புகிறாங்க. கடல் வழியிலேருந்து அதாவது இதில் நேவி எங்கே வருது, கடல் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடலில் இருக்கிற கப்பல்லேருந்து கூட நம்ம ஏர்கிராஃப்ட் கிளம்பி வரோம். அவங்களும் வந்து அங்கேருந்து வந்து எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே இருக்காங்கிறத அந்த சேட்டலைட் மூலமாக அவங்க அனுப்பிச்சு ஆர்மி போய் அடிக்குது. அதே மாதிரி தான் இதோடைய வான்படையோடைய, அதாவது ஏர்ஃபோர்ஸோட டெக்னாலஜி இல்லாமல் இவங்க அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இது இப்போன்னு கிடையாது, 71 வார்லேருந்தே இது இருக்குது. எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் 3 சீஃபும் உட்காந்து பேசி அவங்க பிளான் பண்ணி, பொதுவாக என்ன பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் இவங்க இந்த 3 சீஃபையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சக்சீஷன் இருக்குது, நீங்கள் டேக் ஓவர் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க கையில் விட்டுருவாங்க. அவங்க உட்காந்து எல்லாம் பண்ணி அவங்க பண்ணுறது தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆப்ரேஷன் சிந்துன்னு அது மாதிரி வந்தது தான். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா வந்து இந்தியாவை வந்து உலக நாடுகள் பார்க்குற விதமே வேற மாதிரி ஆயிருச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட அனுபவம் வந்து எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கையில் எப்படி பயன்படும் நீங்க நினைக்கிறீங்க சார்? மேன் பவர், அதாவது ஆளே இல்லாமல் வந்து எந்த பாதுகாப்பு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த இடத்துக்குமே வந்து ஆள் இல்லாமல் எதையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். இந்த தொழில்நுட்பம், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக இந்த போர்க்கால நடவடிக்கைகளில் வந்து இதெல்லாம் நம்ம செய்யலாங்கிறத வந்து துல்லியமாக வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரி, இவ்வளோ நேரம் வந்து இந்திய ராணுவத்தோடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு வந்து நல்ல தெளிவாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, மோடி அரசு ஏற்றதுக்கு அப்புறமா வந்து ராணுவத்தோடைய முன்னேற்றங்கள் பற்றியும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இதோட முடிவாக நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய மக்கள், தமிழ்நாடாக இருந்தாலும் பாண்டிச்சேரியாக இருந்தாலும், இராணுவத்தையும் மதிக்கணும், இராணுவ வீரர்களை மதிக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கணும். இந்த ஆப்ரேஷன் சிந்து நடக்கும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு வீரர் ஒருத்தர் போயிருக்காரு. அவர் பேர் கமலநாதன் பேர். அவங்க அப்பா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர், அவங்க சித்தப்பா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர், அவங்க தாத்தா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர். இவர் இப்போ இராணுவத்தில் இப்போ இருக்கார். அவர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் கலந்துக்கிட்டவர். அவர் பாண்டிச்சேரிக்காரர். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா பெருமைப்படலாம். அதே மாதிரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எதாக இருந்தாலும் வீட்டில் ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையோடு நம்ம வந்து லைஃப்பை கொண்டு போகணும். பாதுகாப்பு துறையில் வந்து நம்மளுடைய பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும்.
ஒரு இராணுவ வீரராக நீங்கள் வெளியே வந்து லைஃப்பை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். அதில் எவ்வளோ ஒரு பெருமிதமான ஒரு லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். நான் இராணுவ வீரராக நீங்கள் போனீங்கன்னா வருஷம் 365 நாளும் உங்களுக்குரிய மரியாதை வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படைவீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகனுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி எல் விஜயா. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.